ஓம் சகனா பவது சகனௌ புனத்து சக வீரியம் கரவாகவை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருமந்திரத்திலே பல தலைப்புகள் இருக்கின்றன. வேதத்தில் இருப்பது போல சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள், மதிப்பீடுகள், தர்மங்கள் இதெல்லாம் சொல்வதும் இருக்குது. இந்த ஞானத்திலே முற்றி பெற்று முக்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் அங்கே விஷயம் இருக்கிறது. அதனால் ஞானகாண்டம் கர்மகாண்டம் அப்படின்னு நாம் வேதத்தில் பார்க்குறோம். கர்மகாண்டங்களெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு கோயில், பிரார்த்தனை, விரதங்கள், மனதை தூய்மைப்படுத்துவது, அப்புறம் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்குவது, சில மாந்திரிகங்கள்லாம் கூட அவர் சொல்லித்தரார் திருமந்திரத்தில். யந்திரங்கள் செய்வது, மந்திரங்கள் செய்வது, அஷ்டமா சித்திகளுக்கு வேண்டிய சாதனங்கள் இதெல்லாம் கூட சொல்லித்தரார். இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மனுஷனுக்கு அது தேவைப்படுது. யார் ஒருத்தனுக்கு இந்த ஞானம் முக்கியம், நான் எனக்கு முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதுக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். நாம் பொதுவான இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு ஞானத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வகுப்பில். ஏன்னா அவர் எழுதின பாடல்கள் 3000க்கு மேலே இருக்கிறதுனால அதில் ஒரு சிலதை மட்டும் நம்ம தேர்வு பண்ணி எவையெல்லாம் நமக்கு முக்தி தருவதற்கு போதனையாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் திருமந்திரத்திலேருந்து எடுத்துக்கிற தலைப்பு வைராக்கியம், பற்றின்மை, ஆசையின்மை. இதுதான் அதனுடைய தலைப்பு. வைராக்கியம்னா விராகசிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம்னு பேர், பாவம்னு படிச்சிடக்கூடாது. இப்படி 4 போட்டோன்னா பா. விராகசிய ராகம், பற்று, விருப்பு, ஆசை அப்படின்னு அர்த்தம். இது முன்னாடி வி போட்டோம்னா விராகம். அப்போ பற்றுட்ட நிலை, பற்று இல்லாதது, விருப்பமற்ற நிலை, வெறுப்பும் இல்லாத நிலை, ஆசையற்ற ஒரு நிலை, திருப்தி. ஆசையற்ற நிலை திருப்தி. மனசில் திருப்தி இருந்தால் யாருக்கு ஆசை வரப்போகுது? ஒரு அதிருப்தினால்தான் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு ஒரு ஆசை வருது. இந்த ராகமில்லாத, ஆசையில்லாததுக்கு விராகசிய பாவம், மனசில் இருக்கக்கூடிய உணர்வு, அது பேர் பாவம். இதை சுருக்கணும்னா வைராக்கியம் அப்படின்னு மாறும். விராகம் அப்படிங்கிறத வைராகம் அப்படின்னு மாற்றிக்கிறோம். இதுதான் இலக்கணத்துப்படி வைராக்கியம்ங்கிற அர்த்தம். பொதுவாக நம்முடைய தமிழ் மரபில் வைராக்கியம்னா பிடிவாதம், தற்பெருமை, யார் சொல்லுறதும் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு திமிர் இப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? அந்த அர்த்தம் இல்லை. மனசில் பற்று இல்லாமல் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கணும். பற்று இல்லாமல் இருக்கிறதுனா வக்கு இல்லைங்கிறதுனால பற்று இல்லாமல் இருக்கலாம். சில பேர் அவங்களுக்கு ஏரோப்ளேனில் போகிறதுக்கெல்லாம் வக்கு இல்லை, பெரிய பெரிய பங்களாவில் ஏசி ரூமில் இருக்க வக்கு இல்லை. அதனால் அவங்களுக்கு சொல்லுவான், எனக்கு ஏசி பிடிக்காதுங்க, இந்த பங்களாலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு வக்கு இல்லை, அதனால் அவன் பிடிக்கலைங்கிறான். எவனோ ஒருவனுக்கு பங்களாவில் இருந்துக்கிட்டு, ஏசியில் இருந்துக்கிட்டு, ஏரோப்ளேன் பறந்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு மனசுக்குள்ளே விட்டுருக்கிறானோ அவன் சொல்லுவதில் வைராக்கியம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லாதவன் தனக்கு எனக்கு வைராக்கியம் இருக்குது, பற்று இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத சொல்லார். இப்போ இந்த வைராக்கியம் எப்போ வரும்னா, எல்லாம் இருந்தும் அது எனக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை, அந்த பாவனை, அந்த திருப்தி நிலை, அது வைராக்கியங்கிறாங்க.
இப்போ வைராக்கியத்துக்கு எவ்வளோ பெரிய மீனிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வைராக்கியத்துக்கு இன்னொரு ரக்கை இருக்குது. இது வைராக்கியம் ஒரு ரக்கைன்னா, விவேங்கிறது இன்னொரு ரக்கை. ஒரு பறவை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரக்கை வேணும். இந்த ஒரு ரக்கை வைராக்கியம், இன்னொரு ரக்கை. இது ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் பறவை பறக்கும். ஒரு ரக்கை இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த வைராக்கியத்தையும் விவேகத்தையும் எப்படி நம்ம திருமூல மந்திரம் நமக்கு உபதேசிக்கிறதையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விவேகம் என்பது புத்திசாலித்தனம், பிரித்தறிவது. இது அது இது இல்லை, இதுலேருந்து இது வேறுபடும், இது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். காய்கறியில் வரும்பொழுது ஏதாவது கலந்து வந்துச்சுன்னா இது வேறு. கொத்தவரங்காயம் இந்த பீன்ஸும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கும். சில சமயம் உப்புமாவில் பார்த்துட்டோம்னா மிளகாயும் அதே மாதிரி இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் அதை திறந்து பார்த்து விதையை வச்சு கண்டுபிடிக்கிறார், இது வந்து மிளகாய், இது வந்து பீன்ஸுன்னு. அது விவேகம். விவேகங்கிறது பிரித்தறிவது. விவேகம் இல்லாதவன் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்குவான், இதையும் அதையும் தெரியாமல். வைராக்கியங்கிறது பற்று இல்லாமல் இருக்குது. இது ரெண்டும் நம்முடைய ஞானத்துக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஞானம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். எல்லா உயிரினங்களுக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரியும். ஒரு கொசு கூட கேட்டோம்னா நீ இருக்கிறியா அப்படின்னு ஒரு கொசு கேட்குதுன்னு வைங்க. ஆனால் தெரியல, நான் தான் இருக்கிறேன்ல பக்கத்தில், நான் இருக்கிறேன்னு கொசுக்கு தெரியும். தலையில் இருக்கிற பேனு கூட தெரியும் நான் இருக்கிறேன். அது தெரியாததுனா ஜடமாக போய்டும். நான் இருக்கிறேன்னு யாருக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். இந்த சேருக்கு தெரியாது, இந்த செவுத்துக்கு தெரியாது, இந்த ஃபேனுக்கு தெரியாது. ஆனால் எதெல்லாம் ஜீவன்னு சொல்கிறோமோ, உயிர்னா, அது எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன்னு தெரியும். அந்த நான் என்றது ஒரு உணர்வு. அந்த உணர்வு அழிவதே இல்லை. ராத்திரியும் இருக்கும், பகலும் இருக்கும், கனவுலையும் இருக்கும். எப்போ இல்லாமல் போகும். இந்த உடம்பு விட்டு கூட வெளியே போயிடும். இந்த உடம்பு செத்து போயிடும். ஆனால் நான் சாகாது. நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம செத்தாக்க இல்லாமல் போயிட போகிறதில்ல. நான் இருப்பேன். அந்த நானுக்கு இன்னொரு உடம்பு கொடுப்பாங்க. அப்போ அந்த உடம்பு, அந்த நான் உடம்புக்குள்ள அந்த நான் இருக்கும். இந்த நான் எல்லாருக்கும் தெரிந்த விஷயமா இருந்தாலும் யாருக்கும் தெரியாத விஷயம். அது எப்படி சார் யாருக்கும் தெரியாத விஷயம்? இப்போ சொல்கிறேன். பசுவுக்கு நான் இருக்கேன்னு தெரியுமா இல்லையா? தெரியும். ஆனால் என்னைக்காவது நான் ஒரு பசு, ஏழை பசு, பால் வற்றிய பசு, என் கன்றுகள்லாம் இனிமேல் ஈன முடியாது, எனக்கு இனிமேல் கசாப்பு கடை தான் அனுப்ப போகிறாங்க, நான் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு பசு சொல்லுதா? நான் என்றது இருக்குது. ஆனால் நான் எப்படிப்பட்டவங்கிறது அதுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? அதை பற்றி ஏதாவது கருத்து வச்சுருக்குதா? எந்த கருத்தும் இல்லை. நாய் 2 இருக்குது. பங்களாக்குள்ளே ஒரு நாய் இருக்குது. அது ஷாம்பு போட்டு குளித்து ரிப்பன்லாம் கட்டியிருக்கிறாங்க, கழுத்தில் காலர்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு தனியாக தட்டு, பால், தூங்கிறதுக்கு. தெரு நாய் வந்து நிற்கிது. அந்த கேட்டு வழியாக அது 2 மோந்துக்குது, மூக்கு பாட்டுது. அது அழுக்காக இருக்குது. அது சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. ஆனால் என்னைக்காவது பொறாமப்பட்டிருக்குதா? இது அதை பார்த்து சொல்லுதா? நான் இருக்கிறேன்னு தெரியுது. ஆனால் நான் என்னவா இருக்கிறேன்னு தெரியுதா? நான் ஏழை, தெருநாய், அனாதை, அம்மா அப்பா என்னை பெற்றதுலேருந்தே விட்டுட்டாங்க, அந்த தெருவில் இருந்து அங்கே அடித்து துரத்திட்டாங்க, இந்த தெருவில் வந்திருக்கிறேன், நீ கொடுத்து வச்சவ, நல்லா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு, வெட்டரினரி டாக்டர் வந்து உனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு நோய் வராமல் பார்த்துக்கிறாங்க, உங்கள் வீட்டு அம்மா வந்து 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஷாப்பு போட்டு குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னு என்னைக்காவது இது அது நினச்சிருக்குதா? நினச்சதே கிடையாது. இப்போ மிருகங்களுக்கெல்லாம் கூட நான் இருக்கிறேன்னு தெரியுது. நான் ஒரு ஈனம் பிறவி, செத்து போயிடுவேன், நான் வாழத்துக்கு லாயக்கு இல்லை, இன்றைக்கி எந்த மிருகமாக சொல்லியிருக்குதுங்களா? கடைசி வரைக்கும் அது மிருகமாக வாழ்ந்துட்டு, பறவையாக இருந்துட்டு, பறந்துட்டு, மண்புழு கூட பாவப்பட்ட ஜென்மம் நான்.
எனக்கு சோறு பாருங்கள் வெறும் மண். அந்த மண்ணை தின்னு நான் உயிர் வாழறேன். உலகத்தை எட்டி பார்த்தோன்னா உடனடியாக கோழி என்ன சாப்பிட்டுடுது. நான் பூமிக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஆசைப்பட்டு காற்று வாங்கலான்னு வெளியே வந்தோம்னா ஆபத்து. வெயில் பட்டதுன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு என்னைக்கா இருந்திருக்குது. தான் வாழ்கின்ற இடம் மோசமானதுன்னு சொல்லியிருக்குதுங்களா? சாக்கடையில் இருக்க கரப்பாம்பூச்சி என்னைக்காவது சாக்கடைன்னு சொல்லியிருக்கா? இப்போ மனுஷன் மட்டும் ஏங்க அப்படி இருக்கிறான்? மனுஷனை எல்லா மிருகம் மாறி நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு தானே இருக்கிறான். ஆனால் என்னவா நினைக்கிறான்? நான் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு வச்சுருக்கான். பார்த்தீங்களா? நான் கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி, நான் படித்தவன், நான் படிக்காதவன், நான் நொண்டி, நான் முடம், நான் முட்டாளு, நான் ஏழை, நான் துறப்பட்டவன், நான் அனாதை, நான் வெளியூர்லேருந்து வந்தவன், எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, வேலை கிடைக்கல அப்படின்னு தன்னை பற்றி ஏதாவது ஒரு மதிப்பீடு வச்சுருக்கிறான். எல்லா பற்றியும் வச்சுருக்கிறான்ல. மிருகங்கள் வச்சுருக்குதா? தன்னை பற்றி எந்த மதிப்பீடும் இல்லாமல் மிருகங்கள் வாழுது. ஆனால் நான் இருக்கிறேன்னு தெரியுது. நான் எப்படிப்பட்டவங்கிறது அது கவலைப்படுறதே இல்லை. நான் மனிதன் மட்டும் நான் இருக்கிறேன் மிருகம் மாதிரியே அவன் நினைச்சாலும் நான் இப்படி இருக்கிறேன்னு ஒரு மதிப்பீடு வச்சுருக்கிறான். இப்போ துன்பங்கள்லாம் எங்கேருந்து வருதுங்க? இந்த தப்பு மதிப்பீடுனால தானே. அது எப்படி சார் தப்பு மதிப்பீடு? நான் ஏழை தானே, நான் கரெக்டாக தான் மதிப்பீட்டு போட்டிருக்கேன். என் வருமானம் எப்படி இருக்குது எனக்கு தெரியும், நான் ஏழை. இந்திய நாட்டில் ஏழைகள்னு கொடுத்துருக்காங்க ஒரு லைன், பாவர்ட்டி லைன். அதுக்கு கீழே தான் என் சம்பளம் இருக்குது. எனக்கு அப்போ உபகாரம் கொடுக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறான். தயானந்த சரஸ்வதி கதை சொல்வார். மிருகங்களுக்குன்னு அழகு போட்டி நடத்துவாங்க இல்லை, நாய்களுக்கு. இந்த நாய்களுக்கு அழகு போட்டி வந்ததுன்னா நாய்கள்லேயே பல விதம் இருக்குது. பாம்பரேனியனுங்கிறாங்க, டேஷ் ஹவுண்டுங்கிறாங்க, இப்போ லேப்ரதாருங்கிறாங்க. சிலது இப்படி குழா மாதிரி இருக்குது, உருட்டுக்கட்டை மாதிரி, குட்டி குட்டி கால், முகத்தை அப்படியே அடிச்சு விட்டா மாதிரி நசுங்கி இருக்குது. இப்படிலாம் விதவிதமாக இருக்குது. பாம்பரேனியன் புசு புசுன்னு ஒயிட்டாக இருக்குது. இதுகளெல்லாம் அழகு போட்டி வைக்கிறாங்க. அதில் ஒரு 20 பேர் கலந்துக்கிறாங்க. ஓனர்ஸ் அவங்களுடைய நாயில் கையில் இட்டுத்துக்கு வராங்க. இப்போ ஒருத்தர் மேடையில் கொண்டு வந்து இந்த நாயை கொண்டு வந்து கை தூக்கு, கால் தூக்கு, டான்ஸ் ஆடு எல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க யாருக்கு பரிசுன்ட்டு. இந்த நாய்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்களே, அதுங்க ஒன்றோட ஒன்று பேசிடுங்க. எதுக்கும் உயர்வு மதிப்பும் தாழ்வு மதிப்பும் இல்லை. நீ ஜெயிப்பியா, நான் ஜெயிப்பியா, நான் பணக்கார வீட்டுக்கு ஆள், நான் அப்படிலாம் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு எந்த நாயாவது சொல்லுதா? என் மூஞ்சி ரொம்ப சப்பையாக இருக்குது, நான் ரொம்ப நெட்டை குச்சியாக இருக்கிறேன், நான் பாக்கெட்டில் போடுற அளவு குட்டியாக எலி குஞ்சாட்டாக இருக்கிறேன், அப்படி ஒரு நாய் இருக்குது சிக்குவாகான்னு. அது பாக்கெட்டில் போட்டு வந்துடலாம், இவ்வளோ தான் இருக்குது. காஃபி குடிக்கிற கப்பில் போட்டால் கூட அது அமைதியாக உட்காந்து. அப்படி ஒரு நாயை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். அதுங்களுக்கு என்னைக்காவது நான் இப்படி பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சர்க்கஸ்குள்ளே மாதிரி நான் இருக்கிறேன்னு வருந்தந்து உண்டா? அதுவும் அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய முரட்டு நாய் வந்துன்னா உருன்னு இது இதுவும் ஒரு சவுண்டு கொடுப்பார், பயப்படலாம் மாட்டார். இப்போது பரிசு அறிமுகம் பண்ண போகிறாங்க. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்ற நாய் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் அப்படின்னா அவர் கை தூக்குறது யார்? அவன் நாயா? நாய்க்கு பரிசு கொடுத்தா இவன் சந்தோஷப்படுறான். நாயை பற்றி கவலையே படலை. தோத்த நாயெல்லாம் அழுதுங்களா மூலையில்? சண்டை பிடிக்குதுங்களா? என்ன ஜட்ஜு இது? எதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? நான் எந்த விதத்தில் குறைச்சல் அப்படின்னு எந்த நாயும் சண்டை போடுதா? ஆனால் அங்கே இருக்கவங்களாம் அடிச்சுக்கிறாங்க. இவன் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறான், ஜட்ஜை இவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டான் அப்படின்னு. இது தாங்க மனுஷங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. நான் என்பதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம்? நான் என்பதில் நான் எப்படிப்பட்டவன்கிறதெல்லாம் நம்ம சுமந்து இருக்கோம் பார்த்தீங்களா, அது இங்கே தான் குழப்பம் வருது. அந்த நான் எப்படிப்பட்டவங்கிறத நீக்கிடுங்க. நான் மனிதன், அது போதும்ல. நான் ஒரு ஜீவராசி, நான் இதெல்லாம் சாப்பிடுவேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு இந்த துணி வேணும், குளிருக்கு, நான் படுக்கிறதுக்கு இடம் வேணும். இந்த அளவுக்கு இருந்துட்டான மனுஷனுக்கு எல்லோரும் சமமாக தானே இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த அடிப்படை தேவைக்கு மேலே அவன் என் வீடு இப்படி இருக்கணும், என் உடை இப்படி இருக்கணும், என் உணவு இப்படி இருக்கணும்ன்ட்டு இந்த அடிப்படை தேவையும் அவன் ஆடம்பரமாக்குறான். அதன் அடிப்படையில் தன் மதிப்பை கூட்டிக்கிறான். இப்போ நான் என்பது எல்லாருக்கும் சமமாக இருந்தாலும்
அந்த நானுக்கு ஒரு மதிப்பை இவன் கூட்டிக்கிறான். நாய்களுக்கும் நான் இருக்குது, ஆனால் எந்த மதிப்பும் அது விற்கிறது இல்லை, குறைக்கிறதும் இல்லை கூட்டிக்கிறதும் இல்லை. இன்னொருத்தர் மதிப்பை அது குறைச்சி நீ தெருநாயின்னு எனக்கு சொன்னதில்லை. இப்போ நான் என்பதில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் கொடுக்கப்பட்டிருந்து கூட அதில் மதிப்பு கூட்டல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வேல்யூ அடிஷன். அந்த வேல்யூ அடிஷனுங்கிறது ஒன்று இருக்குது. வெறும் கடலையை நீங்கள் விற்றீங்கன்னா படிக்கு 4 ரூபா 5 ரூபான்னு சொல்லுவாங்க. அதே தோலை உரித்து வறுத்து கொடுத்தீங்கன்னா 1 கிலோ 250 ரூபா கூட ஆகிடலாம். அதில் மசாலாம் போட்டு பர்ஃபியெல்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் விலை. இதெல்லாம் மதிப்பு கூட்டல் தானே. அடிப்படை எல்லாமே கடலை தானே, நிலக்கடலை தானே, பஞ்சு தானே எல்லாமே. அடிப்படையில் எல்லாம் பஞ்சு, ஆனால் மதிப்பு கூட்டல் பண்ணுறோம். பஞ்சை நூலாக்கி தறியில் போட்டு துணியாக்கி துணிக்கு கலரை கொடுத்து அதுக்கு டிசைன் போட்ட உடனே அதுக்கு மதிப்பு அதிகமாகிடுது. இப்போ கோயம்புத்தூர்லேயும் ஆரம்பத்தில் பஞ்சு தான் பண்ணாங்க. பஞ்சு கொண்டு போய் கொடுத்தாங்க பாம்பேயில், இங்கிலீஷ்காரெல்லாம் எடுத்துகிட்டு போனான். அவன் நூலாக்கி துணியாக்கி நம்மளுக்கு விற்கிறான். இவங்க பார்த்தாங்க, நம்ம ஏன் பஞ்சை கொடுக்கணும், பஞ்சை என்ன ஜின்னிங் பண்ணி கொட்டையெல்லாம் பிரிச்சுட்டு அந்த பருத்தியாக அனுப்பாமல் ஜின்னிங் பண்ணதை கொடுப்போம்ன்ட்டு ஜின்னிங் ஃபேக்ட்ரியெல்லாம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் பஞ்சாச்சு. இப்போ பார்த்தா கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுச்சு. வெறும் பஞ்சு பருத்தியை கொடுக்கறதுக்கு பஞ்சு கொடுக்குறது. அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க, நம்ம ஏன் அதை போய் அவங்களுக்கு கொடுக்கணும், நூலாக்கி கொடுப்போம். அப்போ யான் அப்படின்னு யானிங்க்கு போனாங்க. சில பேர் யானிங்க நீங்கள் கொடுங்க நான் டபுளிங் பண்ணி தரேன் அப்படின்னு அது ரெட்டையாக்கி திரியாக்கி கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் வேல்யூ மதிப்பு அதிகமாகுது. அப்புறம் மதிப்பு அதிகப்படுத்துகிறாங்க, துணியாக்குறாங்க. டையிங்க்கு எப்படி இருந்தாலும் வெளியே போக வேண்டியது, இப்போ டையிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெடிமேட் நாங்களே தைக்கிறோங்கிறாங்க. இது பேர் மதிப்பு கூட்டல்னு. இப்போ நான் என்பதில் நாம் எல்லாரும் மதிப்பு கூட்டு தான் பார்க்குறோம். ஏன் நம்முடைய மதிப்பு கம்மியாக தெரியுது நமக்கு. எல்லாரும் தன்னை பற்றி சரியான மதிப்பை கம்மி தான் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் உயர்த்த பார்க்குறாங்க. ஒருவேளை என் மதிப்பு எனக்கே உயர்ந்ததுன்னா நான் யாருக்கிட்ட போட்டி போட்ட போகிறேன், நான் எதை நோக்கி போக போகிறேன், நான் இதை மதிப்பு கூட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. என் மதிப்பு எனக்கு நல்லா தெரியுது. மதிப்பை கம்மியாக நினைக்கிறவன் தான் மற்ற முன்னாடி டம்பிங் பண்ணுறான். நான் அப்படிப்பட்டவன் இப்படி பண்ண தன் மதிப்பை தேவைக்கில்லாமல் அதிகப்படுத்தி காட்டுறான். அவன் சும்மா இருப்பானா, நீ அப்படிப்பட்ட மதிப்பை நான் எனக்கு என்ன மதிப்பு தெரியுமா அப்படின்னு அவன் காப்பான். இந்த வாழ்நாள் முழுக்க பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரே குடும்பத்தில் இருக்கலாம், இந்த மதிப்பில் சண்டை. உன் மதிப்பு பெருசாக என் மதிப்பு சரி, என் வார்த்தைக்கு இந்த குடும்பத்தில் மதிப்பு இருக்குதா, உன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்குதா கேள்வி. நான் சொன்னால் செய்வாங்க, நீ சொன்னால் செய்வாங்களா அப்படின்னு கேட்குறேன். எல்லாரும் இந்த நான் என்பதன் மேலே மதிப்பு சேர்க்குறாங்க. அந்த மதிப்பு சேர்க்கறது தான் ஆசையாக மாறுது. அந்த மதிப்பு கூட்டணும் போது ஒரு ஆசை ஏற்படுது. எதை வச்சு என் மதிப்பு கூட்ட போகிறேன், பருத்தியை ஜின்னிங் பண்ணி பஞ்சாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த நான் என்பதை எதவா நான் கூட்ட போகிறேன். போகிறத பார்த்தான் இந்த பருத்தி இழைகள்லாம் பல சைஸில் இருக்குது. ஆப்பிரிக்காவில் கம்போடியா அது மாதிரி இடத்துல எல்லாம் இழைகள்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்குது. கம்போடியா காட்டனுக்கு அந்த ஒரே ஒரு நார் இழுத்தோம்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு வருங்க. அமெரிக்கன் காட்டனோ அல்லது இந்தியன் காட்டன் பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ இழை பண்ணுறது ஸ்ட்ராங்கான ஒரு இழை வந்தாங்கன்னா முடியல. இப்போ அங்கேருந்து காட்டன் வெரைட்டியை கொண்டு வந்து அதை ப்ரீட் பண்ணி இங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. ஒருத்தன் பார்த்தாங்க, எப்படிப்பட்ட காட்டனாக தான் எங்கிட்ட கொடு, குட்டி குட்டி குட்டியாக இருக்குமில்ல, அந்த பருத்தியில் ஜின்னிங் பண்ண பிறகு அந்த கொட்டை மேலே கொஞ்சம் முசுன்னு இருக்கும்ல, அதை கூட வழிச்சு எடுத்துகிறான். அதை கொண்டு போய் சல்ஃபூரிக் ஆசிடில் போடுறான். போட்டவொன்னே கூழாயிடுது. அப்புறம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறான். அது கூழாக இருக்கும்போதே மெல்லேஸாக அது பேர் ரயான். பளபளன்னு இருக்குது. இப்போ எப்பேற்பட்ட மதிப்பில்லாத காட்டனை கூட மிக உயர்ந்த ஒரு பொருளாக மாற்றிட்டான். இப்போ ரயான் ஃபேக்டரி ஒன்று இருந்தது. இப்படி தான் ஏதோ ஒரு விதத்தில் தன் மதிப்பை நம்ம ஏற்றிக்க பார்க்குறோம். ஒருத்தன் அறிவுனால ஏற்றிக்க பார்க்குறான், அறிவு இல்லாதவன் பணத்தில் காட்டுறான், என் அளவுக்கு உனக்கு கிட்ட இருக்குமாடு. இன்னொருத்தன் அழகை காட்டுறான்,
இன்னொருத்தன் தன்னுடைய மக்கள், என் குழந்தைகள்லாம் எப்படி படிக்கிறாங்க பாரு, அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க குழந்தைகள்லாம் எஸ்எஸ்எல்சி படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு இவன் சொல்லிகிட்டு இருப்பான். எல்லாரும் மதிப்பு கூட்டல் தான் பண்ணுறாங்க. இந்த மதிப்பு கூட்டல் எல்லாருக்கும் ஒரு துன்பத்தை தருதுங்க. இவன் கூட்டி வச்ச மதிப்பை யாருமே மதிக்கிறது இல்லை. ரகசியமாக பின்னாடி பேசிக்கிறாங்க. அவன் அப்படி சொல்லிகிட்டு இருப்பான், ஒன்று அவனுக்கு யோகியதை எனக்கு தெரியும் அப்படின்பான். யாருடைய மதிப்பும் உலகத்தில் மதிக்கப்படுறதில்லை. இந்த உண்மை இவனுக்கு தெரியல. தன்னை தான் யாரும் மதிக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் கூட என் மதிப்பு கம்மி அப்படின்னு நினைக்கிறான். எல்லா பசங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணு, நான் அசிங்கமாக இருக்கிறேன், என் மதிப்பு கம்மி, எனக்கு யாரும் அவ்வளோ ஹை ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட யாருமே டேட்டிங் வர மாட்டேங்கிறாங்க, என் பக்கத்தில் கூட சீட்டில் உட்கார மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்கிற பொண்ணுக்கு இதே காம்ப்ளெக்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது, டீச்சருக்கு இருக்குது. இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்? நான் என்பதின் மீது நீ மதிப்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியல. உண்மையான நான் என்பதின் மதிப்பே உனக்கு தெரியல. சாஸ்திரம் சொல்லுது, நான் என்ற இது இருக்குதோ மதிப்பு கூட்டாமல் நீ வச்சுப்பார், அதில் அப்சல்யூட் பியூர் ஃபார்மில் அது எடுத்தினா அது பிரம்மம் கடவுள்னு சொல்லுது. அப்படியா? அப்போ கடவுளை ஏன் நான் மதிப்பு கூட்டுறேன்னு சொல்லிட்டு மதிப்பு குறைச்சல வச்சுருக்கிறேன்? சாஸ்திரம் என்னை கடவுள்னு சொல்லுது, நான் மதிப்பு கூட்டுறேன் பேர் வழின்ட்டு. நான் ஒரு ஆம்பளை, நான் பலசாலி, நான் அழகன், நான் பணக்காரன்ட்டு மதிப்பு குறைக்கணும் இல்லை. கடவுளுக்கு என்ன தான் கொடுத்தா அவர் பணக்காரன் ஆவார்? எதை கொடுத்து அவரை நீண்ட ஆயுள் கொடுக்க முடியும்? எதை கொடுத்து அவர் மற்றவங்களை ஜெயிக்க வைக்க முடியும்? அவர் ஒன்றல்லவா? அவர் பலசாலி இல்லையா? அவருக்கு யார் மதிப்பு கூட்ட முடியும்? ஒரு பாட்டில் சொல்கிறாங்க, ஏ முருகா, இங்கே ஓடுகின்ற எல்லாம் நதிகளெல்லாம் நீ, நான் யார் உனக்கு நீராட்ட? நானும் கொஞ்சம் ஒரு சொம்பில் கொண்டாந்து நான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன், நான் உனக்கு இன்றைக்கி ஸ்நானம் பண்ணுறேன் அப்படிங்கிறேன். இங்கே இருக்கிற மலர்களெல்லாம் நான் நீ தான், அதை கொஞ்சோண்டு கொண்டு உனக்கு நான் மலர் சூட்டுறேன்னு சொல்கிறேனே. இங்கே இருக்கிற உணவு பண்டங்களெல்லாம் நீ தான், உனக்கு கொஞ்சோண்டு கொண்டு நெய்வேத்தியம் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுபோல் நான் பிரம்மமாக இருக்கும் பொழுது நான் போடுற மதிப்புக்கு என்ன அளவு இருக்குது? அதுக்கு என்ன தேவை? பிரம்மம்னா கடவுள். இந்த பிரபஞ்சமே இல்லாத போது நான் இருப்பேன், அப்படி தானே சொன்னேன். நீங்கள் இந்த உடம்பெல்லாம் இல்லாத போனால் நீங்கள் இருப்பீங்கன்னு. அப்போவோ ஒரு உடம்பை போட்டு ஒரு மதிப்பை கூட்டிக்கணும். அறியாமையினால், நான் பிரம்மம்னு அறியாததுனால நான் அறியப்படும்படி நான் மாற்றிக்கிட்டேன். மற்றவங்களெல்லாம் மதிக்கும்படி நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். பிரம்மமாக இருந்துட்டேன்னா யார் மதிப்பு எனக்கு வேணும்? நான் என்ன மதிப்பை நான் கூட்ட முடியும்? அதை நிறைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்போ வரும் பாருங்க ஒரு வைராக்கியம். எப்படி வரும்? அப்போ இந்த உலகத்தில் என் மதிப்பை கூட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் என்னோடய சம்பந்தம் மதிப்பு இல்லாதது தான் அப்படின்னு பெரிய ஜனாதிபதியை கூட அவரை காட்டில் நான் மதிப்பு கம்மின்னு நினைக்கவே மாட்டான். அதே மாதிரி அவர் என்னை விட மதிப்பு குறைந்தவர்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவருக்குள்ளே நானாக இருப்பது பிரம்மந்தான், அது நானே தான் இருக்கிறேன். இப்போ இங்கே மதிப்புடையதும் மதிப்பற்றதும் அனைத்துக்கும் நானே ஆதாரம் அப்படின்று அறிவது தான் விவேகம். இந்த அறிவு வந்துடுச்சுன்னா சொல்லாமல் கொள்ளாமல் உங்களுக்கு வைராகியம் வந்துடும். இங்கே என்னை மதிப்பு கூட்டுறது தானே எல்லாமே செய்கிறாங்க. நகை வாங்குறதெல்லாம் மதிப்பு கூட்ட தானே. இன்னொரு 6 சவரனில் ஒரு செயின் மாட்டிட்டோம்னா எனக்கு மதிப்பு அதிகமாகிடுது. என் குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கவங்க என் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வெளியே சொல்லாவிட்டால் மதிப்பு நினைக்கிறாங்க, மதிக்கிறாங்க. இனிமேல் நமக்கு எந்த பொருளில் எந்த ஆசை வரும்? அதனால் சொல்கிறாங்க சாஸ்திரம், உன்னை நீ அறிந்து கொள், ஆத்மானம் சேத் விஜானியாத். தன்னை ஒருவன் அறிந்து கொண்டால், ஆத்மானம்னா தன்னை, சேத்தன ஒரு கால், விஜானியாத்னா அறிந்து கொண்டால். ஒருவன் தன்னை ஒரு கால் அறிந்து கொண்டால் எப்படி என்று? அகமஸ்மி இது புருஷக,
அந்த புருஷன் சொல்லக்கூடிய பிரம்மமே நான் என்று, அகமஸ்மி, நான் அந்த புருஷனாகவே இருக்கிறேன் என்று ஒரு கால் தெரிந்து கொண்டால், கிமிச்சன்னு எதை ஆசைப்பட்டு, இச்சைனா ஆசை, கிம் இச்சன் எதை ஆசைப்பட்டு, கஸ்ய காமாய அந்த ஆசையின் பொருட்டு, சரீரம் அனுஸ்வஞ்சரே இந்த உடம்பை அலட்டிக்குவான். இந்த மனசையும் உடம்பையும் போட்டு அலட்டிக்கிறான்களே, அவன் எதை குறித்து இனிமேல் அலட்டிக்குவான்? தன்னை ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, புருஷன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. அப்போ ஆத்மானு ஒருத்தன் தன்னை புருஷன்னு தன்னை தெரிஞ்சுக்கணும். அந்த புருஷன்னா யாருன்னா கடவுள் தான் புருஷன். அவர் தான் உத்தம புருஷன், ஃபஸ்ட் பர்சன். நம்மளாம் செகண்டரி பர்சன் தான். அப்போ ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கும்போது எவ்வளோ மதிப்பு பாருங்கள். இன்னொரு உபனிஷத் சொல்லுது, ஆத்மவித் சோகம் தரதி, தன்னை அறிந்தவன் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபடுகிறான். தன்னை அறிந்தவன்னா யார்? தன்னை மதிப்பு கூட்டாமலே மதிப்புடைய மிகப்பெரிய பிரம்மம் என்று தெரிந்து கொண்டவன், தன் மதிப்பை அறிந்தவன் வேறு எந்த மதிப்பையும் அவன் எதிர்பார்ப்பான்? இந்த மதிப்பு கூட்டல்னால தான் எனக்கு எல்லா சோகமும். ஒவ்வொருத்தருக்கும் சோகம் என்ன? இந்த மதிப்பு கூட்டல் பலிக்கலையே. எவ்வளோ மதிப்பாக போய் கூட நமக்கு அங்கே மதிப்பு இல்லாமல் போயிடுச்சே, நம்ம சம்பந்தியை நம்ம எட்டி திரும்பி பார்க்கலையே அப்படின்னா எப்படி ஏங்குறாங்க? படித்தவர்கள் வந்து அவங்க சபையில் மதிப்பு இல்லைன்னு பார்க்குறாங்க. சில பேர் எழுந்து பேசணுன்னா மதிப்பு போயிடுவோம் அப்படின்னு மதிப்பை காப்பாற்றிக்காது பேசாமலே இருக்கிறாங்க. பேசிட்டாங்கன்னா இருந்த மதிப்பும் போயிடுது. இதுக்கு இந்த மதிப்புக்குனாலே இந்த சபை அச்சம்னு ஒன்று வருது. இந்த சபைக்குள்ளே போயிட்டு நம்மளை பேச சொல்லிடுவாங்களோன்னு, பாட சொல்லிவிடுவாங்களோன்னு, ஆட சொல்லிவிடுவாங்களோ. இப்போ தெரிஞ்சுக்குங்க, வைராக்கியம்னா என்ன? தன் மதிப்பை ஒரு பிரம்மம் என்று தெரிந்து கொண்டார் அவன் வேறு எந்த மதிப்புக்கு இயங்குவான்? அவனிடம் ஆசைகள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடும். எந்த ஆசை அவனுக்கு இருக்குது? ஆசைகள் எல்லாம் மதிப்பு கூட்டலுக்கு தானே. தன் மதிப்பை ஒருவன் பூர்ணம் என்று தெரிந்து கொண்டால், முழுமையானதுன்னு தெரிந்து கொண்டால், அப்போ அவன் மனதில் வருகின்ற ஒரு பாவம் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த உலகத்தை அவன் எப்படி பார்ப்பான்? என் மதிப்பை கூட்டுறதுக்கு ஒரு பொருளுக்கும் லாய்க்கு இல்லை. எல்லாருக்கும் மதிப்பு நான் தருகிறேன். ஏன்னா ஆத்மா நான் தானே. எல்லாவற்றுக்கும் மதிப்பாக நான் அல்லவா இருக்கிறேன். எனக்கு ஒரு மதிப்பு வேணுமா அப்படின்னு அவன் தெரிந்து கொள்வான். பழம் நீயப்பா, உனக்கு எதுக்குப்பா பழம்? நீயே பழம். பழனியப்பா, பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா அப்படின்னும்போது, இப்போது இதை நம்ம வைராக்கியம் வந்த பிறகு இந்த வைராக்கியத்தை ஞானத்தினால் இப்போ கொடுத்துருக்குறேன். ஆனால் ஞானம் இல்லாதவன் எப்படி வைராக்கியம் அடைப்பான்? இப்போ ஞானம் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. தன்னை பிரம்மம், தன்னை நான் என்று அறிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதற்கு மதிப்பு கூட்ட வேண்டும் என்று தப்பாக நினச்சிட்டு இருக்கிறான். மதிப்பு கூட்டல் இல்லாமலே எல்லாரும் பிரம்மம் என்று அவன் தெரிந்து கொண்டால் என்ற வைராக்கியம் வேற. அது ஞான வைராக்கியம், அது விவேக வைராக்கியம். ஆனால் எல்லாருக்கும் அது கிடைச்சிடுமா? சாதாரண மக்களுக்கு வைராக்கியம் வரணும் இல்லை. அப்போ உலகத்தை பார்த்து தான் வைராக்கியத்தை உண்டாக்கணும். அதை பார்த்து அவனுக்கு எவ்வளோ பெரிய மதிப்புடையவனாக இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லையே. எந்த மதிப்பு நீ கூட்டினாலும் அந்த மதிப்பு எவ்வளோ நாள் நிற்குது? இப்போ வந்து மதிப்புடையதுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அதை எல்லாரும் போய் வாங்குகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு தான், அந்த ட்ரெஸ் தான், அந்த ட்ரெஸ்ஸு தான். ஆனால் எத்தனை நாளைக்கு அந்த மதிப்பு இருக்குது? கண்ணுக்கு முன்னாடியே அது மதிப்பு போயிடுறத பார்க்குறேன். இவர் தாங்க ஞானபீட விருது பெற்றவர். இந்தியாவிலேயே தலை சிறந்த அறிஞர் கொடுக்கப்பட்ட ஞானபீட விருது. தமிழ்நாட்டில் ஞானபீட விருது 2 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. ஜெயகாந்தனுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தகுதி இல்லை. இன்னும் இந்தியாவில் ஞானபீடத்தை நம்ம கொடுக்கல. ஆனால் அப்படியே வாங்கினாலும் அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? இன்னொருத்தர் ஞானபீடம் வாங்கின பிறகு அது போயிடும். சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருடம் சாகித்ய அகாடமி ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு டிமாண்டு. எல்லா கலை நிகழ்ச்சிகளிலும், பட்டிமன்றங்களிலும், இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் அவரை கூப்பிட்டு முன் வரிசையில் உட்கார வைப்பாங்களே, மேடையில் உட்கார வச்சு அவர் 2 வார்த்தை பேசணுங்க.
நீங்கள் 2 வார்த்தை எங்களுக்கு பேசுங்க. அவரும் பேவார். அந்த ஒரு வருஷம்தான். அடுத்த வருஷம் வேறு ஒருத்தன் வந்துடுவார். இப்போ அவனை தான் கூப்பிடுவாங்க. இவரை வந்து முன் பெஞ்சில் உட்காரப்பார், இல்லை பின் பெஞ்சில் போயிடுவார். ஏன்னா முன் பெஞ்சில் உட்கார வந்து போன வருஷம் அந்த பெஞ்சு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவர். இது தாங்க மதிப்பு. நீங்கள் தங்கத்தின் மதிப்பு தினம் மாறுது. உடம்பின் மதிப்பே மாறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு மதிப்பு, நாளைக்கு ஒரு மதிப்பு, சொல்லவே முடியல. இன்றைக்கி போனோம், தொண்டை கரகரப்பாக இருந்தது. தொட்டு பார்த்தா கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்குது. ஒரு 7 மணிக்கு மேலே படுத்துக்கலாம் போல் தெரியுது. எனக்கு எதுவும் வேண்டான்னு படுக்கிறாங்க. காலை எழுந்துக்கவே முடியல, கண்ணெல்லாம் எரியுது. இந்த மதிப்பு போயிடுச்சு. பயம் வருது. இந்த உடம்பு படபடக்குது, இங்கே ஒரு வலிக்குது. இந்த உடம்புக்கு எத்தனை நாளைக்கு இளமைன்னு சொல்லி மதிப்பாங்க? சினிமாக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த அழகை காப்பாற்றுறதுக்கு. அழகை காப்பாற்றுறதுக்கு 70 வயசுலேயும் ஒருத்தருங்க ஏன்னா மேடையில் போகணும், நமக்கெல்லாம் பார்க்குறாங்கன்னா நோயை கூட மறக்கிறாங்க, இல்லாதது மாதிரி நடிக்கிறாங்க. தலையில் முடியே இல்லைன்னா கூட கருக்கருன்னு நிறைய முடிகிற மாதிரி மதிப்பு காட்டிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த மதிப்பு எவ்வளோ நாள் நிற்கும்? அது சொட்டத்தலை முழுக்கத்தலைன்னு தெரிஞ்சுனா கூட மதிப்பாக இருந்திருக்கும். பாருங்கள், அது பார்க்கும்போது எவ்வளோ மதிப்பாக இருக்குதுன்னு. அதை மறைச்சிக்கும்போது மதிப்பு குறைஞ்சி தானே போகுது. அது கூட தெரியாமல் அது மதிப்புன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க உலகத்தில். நடிகர்கள்கிட்ட இப்படியெல்லாம் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. மதிப்புகள் அழிவது, மாறுவது. ஒரு உலகத்தில் ஒன்று மதிப்பாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல அது மதிப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் தெருவில் மதிப்பாக இருக்கலாம், இன்னொரு தெருவில் முடியுமா? பக்கத்து ஸ்டேட்டில் முடியுமா? முடியாது. இடம், பொருள், காலம் எல்லா இடத்துலும் நாம் மதிப்புன்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் நிற்குதுங்க. இதை அறிந்தவனுக்கு இந்த மதிப்பு கூட்டல் மேலே ஒரு பற்றின்மை வரும். அவனுக்குள்ளே வந்து வைராக்கியம் வருது. அதை தான் நம்ம சில பாடல்களை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். மெல்ல படிக்கிறேன், நீங்கள் அதை கருத்து வாங்கிங்க. இல்லை போர்டில் எழுதும்போது ரொம்ப முக்கியமான பாடல்லாம் போர்டில் எழுதுவோம். இதை நம்ம படித்து நான் சொல்கிறேன். யாக்கை நிலையாமை. இந்த உடம்பு, யாக்கைனா உடம்பு. இந்த உடம்பு எவ்வளோதான் மதிப்பு வச்சுருந்தாலும், எவ்வளோ மதிப்பு கூட்டியதுக்கு சந்தனமோ பன்னீரும் போட்டு குளிக்க வச்சு என்னென்னவோ அலங்காரம் பண்ணாலும் அது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இது வைராக்கியம் உண்டாக்குறதுக்கு சில பாடல்களை நம்ம இன்றைக்கி எடுத்து பார்க்க போகிறோம். 143வது பாடல், 3143. மண் ஒன்று கண்டீர். இந்த பாடல் 141. எங்கேயாவது நீங்கள் தேடி பிடிச்சிங்க. மண் ஒன்று கண்டீர், இருவகை பாத்திரம். தின்னென்று இருந்தது தீயினை சேர்ந்தது. விண்ணின்று நீர்வீழின் மீண்டு மண் ஆபபோல். எண்ணின்ற மாந்தர் இறக்கின்றவாறே அப்படின்னு சொல்கிறார். மண் ஒன்று கண்டீர். களிமண் ஒன்று பாருங்கள், காணுங்க, எல்லாரும் பாருங்கள் களிமண். அது இருவகை பாத்திரம். அது 2 வித பாத்திரமாச்சான். 2ம் பானை தான், பானையாக பாத்திரமாக மாறிச்சு. தின்னென்று இருந்தது, ஒரு பானையை கொண்டு போய் தீயினில் சேர்த்தார்கள். அந்த தீயில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ என்னாச்சு? அது தின்னென்று இருந்தது. ஏன்னா சுட்ட வழக்கு இருந்தது, நல்லா கெட்டி ஆகிடுச்சு. விண்ணின்று நீர்வீழின் இன்னொன்று இருக்குது பாருங்கள், அது மழை பெஞ்சது. இவர் கொண்டு போய் அந்த சூளையில் வைக்கணும்ல, சூளையில் வைக்கிறதும் மழை வந்துடுச்சு. அப்போ அது என்னாச்சு? மீண்டும் மண்ணாவது போல் அப்படியே கரைஞ்சி மண்ணாக போச்சா அப்படின்னு ஒரு ஓமனை சொல்கிறார். இப்படி தான் எண்ணின்ற மாந்தர் இறக்கின்றவாறே. சொல்லாமல் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த சுடாத பானை மாதிரி உண்டான அப்போவே செத்து போகிறாங்களே. பிறக்கிறாங்க, பிறக்கிறாங்க, யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்களே. இந்த நிலையான பானைக்கு என்ன பண்ணான்? யாரோ சுட்டான் அதை. அப்போ ஞான சுடரால், இந்த விவேகத்தால் தன்னை பிரம்மம் என்று கண்டுபிடித்தால்
அவனுக்கு எங்கே அழிய போகிறான்? அது தின்னென்றுலாம் இருக்கும். இப்போ தின்னென்று இருந்தது தீயனை சேர்ந்தது அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொன்று பாட்டு 144வது பாட்டு. பண்டம் பெய்கூரை பழகி விழுந்த கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின் செலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே சொல்கிறார். பண்டம் கூரை பழகி விழுந்த கால், இது ஒரு கூரைங்கிறார். இந்த தசைங்கிற ஒரு கூரையில் போட்டு எலும்புங்கிற மூங்கில வச்சு நட்டு இந்த சதைங்கிற கொழுப்பெல்லாம் போட்டு பூசி, இது ஒரு குடிசை தானே, இது ஒரு மண் குடிசை. இந்த பண்டம் பேய்க்கூரை தினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மூங்கிலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு. சாப்பிட்டு சாப்பிட்டு சதையை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டாரு, கொழுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு, நார் போட்டு கட்டியிருக்கிறாங்க, நரம்புங்கிற நார் அப்படின்னு பாட்டு இருக்குது. நரம்பென்னும் நார் கொண்டு பெய்த இந்த உடம்பு, இந்த பண்டம் பெய்கூரை, பெய்னா அதுக்கு செலுத்தப்பட்டது. பழகி விழுந்த கால் அப்படியே 70 வயசு 80 வயசு ஆச்சு, அல்லது 40-50 வயசு ஏதோ பழகிச்சு. கொலஸ்ட்ரால் பழகிடுச்சு, அல்லது மதுபானத்தில் பழகிடுச்சு, அல்லது தேவையில்லாத பழக்கத்தில் ஏதோ பழகிச்சு. அந்த பழக்கத்தினால விழுந்து போகுது. ஏதோ ஒரு பழக்கம். அவங்களோட சேர்ந்து பண்டம் உண்டாங்களே, இந்த உடம்புக்குன்னு செய்யணுமோ சேர்த்தானே இந்த கூரைக்கு. அப்போ கூடவும் சேர்ந்து பெண்களெல்லாம் சாப்பிட்டாங்கல்ல, அவங்க மனைவி மக்கள் அக்கா தங்கை உண்ட அப்பெண்டிர் கூடவே இருந்தாங்க. அவன் விழுந்து செத்த பிறகு யார் கூட வராங்க? ஒரே தட்டில் சாப்பிட்டாங்க, ஒரே டேபிளில் சாப்பிட்டாங்க, ஒரே குடும்பத்தில் இருந்தவங்க. இவனும் அதையே தான் சாப்பிட்டான். ஆனால் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவன் போயிட்டான். அவங்களாம் நான் வரேன் கூட, தனியாக போகாதப்பா, இப்படி போயிட்டீங்களே, நீங்கள் எங்கே போனீங்க நானும் வரேன் அப்படின்னு யாராவது கூட சாப்பிட்டவங்க வராங்களா? யாரும் வரதில்லை. வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, வீதி வரை உறவு. அவ்வளோதான். கடைசி வரை யார் சொல்கிறார்? கடைசி வரை சிலதெல்லாம் வரும். நீ கொண்ட விரதமும் ஞானமும் அல்லாது மண்டி அவருடன் வழி நடவாதே. அவன் அடுத்த பிறவிக்கு இந்த நான் என்கின்ற ஒன்றோடு மதிப்பு கூட்டல் எடுத்துகிட்டு போனான் பார்த்தீங்களா? அந்த மதிப்பு கூட்டல் விரதமும் ஞானமும் தான். விரதங்கிறது கர்மயோகம், ஞானங்கிறது ஞான யோகம். கர்மயோகத்தினால் மனதை தூய்மை செய்து அதை கொண்டு நல்ல ஞானத்தை பெற்று அவன் தானே நீடித்து நிற்கிறான். மற்றவங்க யாரும் அவங்க கூட வரதில்லையே. அப்போ நம்மளோட கூட என்னங்க வருது? அரணகயிறு கூட வர்றதில்லை. ஒருவேளை பல்லில் பொய் பல்லுக்கு முன்னெல்லாம் தங்கப்பல் வைப்பாங்க. அந்த தங்கப்பல் பார்த்துட்டு இருப்பாங்க. புதைச்சி முடித்த உடனே மறுநாள் ஓடி போய் பால் ஊற்றி இருக்கிறது முன்னாடி தோண்டி இந்த பல்லை பிடிக்கிட்டு போயிடுவாங்க வாயிலேருந்து. பல போர்க்களத்தில் எல்லாம் செத்து விழுவாங்க இல்லையா? அப்போ இருக்கும்போது அவன் கையில் மோதிரம், ரோட்டில் அடிப்பட்ட உடனே உடனடியாக வாட்சி திருட்டு போயிடுது. வண்டியிலேருந்து இப்போ கீழே சரிஞ்சு விடுறாரு. அப்புறம் யாரோ ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் படுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா பர்ஸ் இல்லை, வாட்ச் இல்லை. அந்த நிமிஷம் பார்த்து கிடைச்சதெல்லாம் என்ன எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாருக்கு எது கூட வருது? நம்மிடம் கூட வருவது நாம் செய்த தவம், நாம் செய்த விரதம், மன தூய்மை தான் நம்ம கூட வருது. ஏன்னா மனம் தானே வெளியே போச்சு. அந்த புத்தியில் இருக்கிற ஞானம் தான் நமக்கு உதவும் அப்படின்னு ஒரு வைராகியத்தை உண்டு பண்ணுறது சொல்கிறார். 145வது பாடல். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, எல்லாம் கூடி அழுதாங்க. ஐயோ அவர் மகாராஜா, என்னை பத்தா ராஜா அப்படின்னு எல்லாரும் ஆடுறாங்க. பா எவ்வளோ பாசம், எவ்வளோ மதிப்பு. அவருக்கு வரிசையாக கூட்டம் நிறைய வேறு, பூவெல்லாம் தூவுறாங்க. அந்த பாட போகும்போது பெரிய ஊர்வலம் போதான். ஊரெல்லாம் கூடி, சில சமயம் அந்த சபை வரைக்கும் பெரிய ஊர்வலம் வருது. அப்புறம் பேரினை நீக்கி பிணமென்று தீயிட்டு, கடைசியில் எல்லாம் திரும்பி போயிடுறாங்க. அங்கே என்ன போட்டாங்க? பேர் என்ன சொல்கிறாங்க? பிணத்தை எரிச்சாச்சா, பாடி எடுத்தாச்சா? பாடி என்ன பண்ணாங்க? பாடி ஆயிட்டாங்க.
அவனுக்கு செல்வக்குமரன், சுரேஷ், ரமேஷ், என்னென்னவோ பேர். கடைசியில் பாடின்னு பேர் வந்துடுச்சு. இவ்வளோதானா அந்த உடம்புக்கு? உனக்கு மதிப்பு இவ்வளோதானா? பாடி ஆகிட்டியடா, டெட் பாடி. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு, அது கடைசியில் ஒரே பேர் தான் எல்லாருக்கும், பிணமென்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, அந்த சுடுகாட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. குளிச்சுட்டு தலை முடிச்சுட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனவுடனே முதல்ல குளிச்சுடுவாங்க. ஏன்னா அவன் அழுக்கு, தீட்டு. அதுக்கு முன்னாடி அவர் என்னை தொடமாட்டாரா, அவர் பக்கத்தில் இருக்க முடியாதா அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி அவன் தீட்டு. குளிச்சுட்டு மறுநாள் வேலையை பாரு, எல்லாம் அப்படி தான் இருக்குது. அவன் ஆடின ஆட்டம் என்ன, என்னெல்லாம் குதித்தான், கையில் என்ன எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு எல்லாரும் உபதேசம் சொல்வார்கள், தத்துவம் பேசுவார்கள். அப்படி தான்டா உன்னுடைய, நீ எதுக்கு இதுக்காக நீ இவ்வளோ மதிப்பு சேர்த்த? கடைசியில் உன் மதிப்பெல்லாம் பிணம்னு சொல்கிறதுக்காக வந்தது. எல்லாருக்கும் அந்த பேரை தானே வச்சுருக்கிறாங்க. உனக்கு பின்னாடி டிகிரியெல்லாம் சேர்த்தியே, எம்ஏ, பிஎல், பிஎட். உனக்கு முன்னாடியெல்லாம் ஸ்ரீலஸ்ரீ, பூஜ்யஸ்ரீ, ராஜாதிராஜன், என்னென்னோ அவங்க ஊர் பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. சிங்கை, மங்கை. அவங்களுக்கு என்ன அந்த ஊர் பேரெல்லாம் கூட முன்னாடி பேர் வச்சுக்கிறாங்க. சொந்த பேரே தெரியாது. ரவுடிங்கெல்லாம் கூட தனக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த பேரெல்லாம் கடைசியில் எங்கே போச்சு? பிணம்னு தானே வந்தது. இந்த மதிப்பு கூட்டல் அனாவசியண்டா. எவ்வளோ செலவு பண்ணேன். 148வது பாடல். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியோரோடு மந்தனங் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. எல்லாம் சொல்கிறாங்க. 4:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார், நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் சார், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், 5 மணிக்கு அவர் இறந்துட்டார். இதே சொல்லியிருப்பார். 4:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அங்கே இருக்கிற கூட்டத்திலெல்லாம் பெருமை பேசுவேன். ஏன்னா 4:30 மணி இருக்கிறவன் 5 மணிக்கு இல்லை, 4:30 மணிக்கு 5 மணிக்கு இல்லை, 4:31 இல்லை. இந்த உடம்புலேருந்து எப்போ உயிர் போகுதுன்னு சொல்ல முடியாது. அடப்பண்ணி வைத்தார், சமையல் பண்ணாங்கடா. அடிசிலை உண்டார், அந்த அரிசி, அடிசில்னா உணவு, அரிசி சாப்பாடு. சமையல் செய்து அரிசியை சாப்பிட்டார், வெந்த சாதத்தை. மடக்கொடியாடு, அழகிய மனைவியோடு கூடி சந்தோஷமாக இருந்தாராம். படுக்கறையில் மந்தனம் கொண்டார், சந்தோஷமாக இருந்தாராம். அப்புறம் திடீர்னு எனக்கு இந்த பக்கமாக வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இந்த இடப்பக்கம் தானே எதை இருக்குது அப்படி சொன்னார். அவ்வளோதாங்க சொன்னார். கடைசியாக கிடக்கப்படுத்தார், அவ்வளோதான் படுத்தார். அப்புறம் கிடந்தொழிந்தார். அவன் சொல்கிறாங்க, ஏதோ மாறு பக்கம் வலிக்குதுன்னு இடப்பக்கம்னு சொன்னாருங்க டாக்டர். அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தேன், தண்ணி வழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். திருவள்ளுவர் சொல்கிறாரு, இந்த பூமிக்கு என்ன சிறப்புன்னு நினைக்கிறீங்க? இங்கே கடல் பெருசு, மலை உயரமானது, இங்கே அநேக கோடி தங்கங்கள்லாம் பூமியில் இருக்குது, இதெல்லாம் பெருசுங்கிறீங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி இருப்பவன் நாளைக்கு இருக்க மாட்டாங்கிற பெருமை இருக்குது. இந்த உலகத்துக்கு ஏதாவது பெருமை இருக்குதுன்னா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஒருவன் தனக்கு இன்னும் ஒரு நாள் தான் வாழ்க்கை இருக்குதுன்னா அவன் என்னென்ன செய்வான்? கெட்ட காரியம் செய்வானா? செத்தாலும் என்ன சாக போகிறான், சாமி கோயில் ஓடுவான், யாரை பார்த்து காப்பாற்றுன்னு சொல்லுவான். ஏன்னா அவங்கள எல்லாரையும் நிச்சயம் காப்பாற்ற முடியாது, சாக போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாரையும் பார்த்து புன்முருள் பூப்பான். உன்னை தப்பாக நினச்சிட்டேன்டா, உன்னை நான் திட்டி போட்டுட்டேன்டா, உனக்கு எதுவும் கொடுக்காம நான் போயிட்டேன்டா, இதெல்லாம் செய்திருக்கணும்டா அப்படின்னு நினைப்பான்ல. அப்போ நல்லது எப்போ நினைப்பான்? நாளைக்கு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சால் தானே. பரீட்சித்து மகாராஜாவுக்கு 7 நாளில் சாவுன்னு சொல்லியாச்சு.
ஏன்னா அவன் பண்ண தப்பு. ஒரு முனிவர் சாபம் கொடுத்துட்டார். முனிவர் கூட கொடுக்கல, முனிவரோட பையன் கொடுத்துட்டான், சிருங்கின்ற பையன். எங்கள் அப்பாவை வந்து தவம் பண்ணும் பொழுது இவன் தண்ணி கேட்டான். இவன் பெரிய மகாராஜா, வேட்டையாடிட்டு கலப்பாக வரும்போது அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு பாறையில் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறார். பெரியவரே, ராஜா வந்திருக்கிறேன், தண்ணி கொடுங்க அப்படின்றார். அவர் எங்கேயோ தவத்தில் இருக்கிறார், அவர் காதிலே விழலை. 2 தடவை கூப்பிட்டு பார்த்தாரு, என்ன எழுந்துக்கவே மாட்டேங்கிறான்ட்டு. அங்கே பார்த்தாரு, குச்சி ஒன்று இருந்தது, தட்டி பார்த்தாரு, அப்போவும் அசையலை. சரி, இவன் முழிச்சு பார்த்தா கொஞ்சம் யார் வந்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு செத்து போன பாம்பு எடுத்து தோளில் போட்டுட்டு அந்த குச்சியாலே 2 வாரம் சிரிச்சுட்டு அவன் போயிட்டான். ராஜா, இப்படியெல்லாம் செய்யலாமா? கெட்ட காலம் வந்துடுச்சு. அவன் மகன் வந்தான், அந்த சமீரன்ற முனிவருடைய மகன் சிருங்க. எங்கள் அப்பா இப்படி அவமானப்படுத்துறது யாருன்னு இப்போ பக்கத்துலலாம் சொல்லிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறதுங்க, ராஜா வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு. ராஜாவா அப்படி பண்ணார், ராஜாவா வந்து அப்படி பண்ணலாமா அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துட்டு. அவனும் பெரிய ரிஷி. அவன் 7 நாளில் தட்சன்ற பாம்பால் செத்து தொலைவான் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாருங்க. இதை கொண்டு போய் ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறான், அவன் சாபம் கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த கடல் நடுவில் ஒரு தீவு இருக்குல்ல, அங்கே பாம்பெல்லாம் இருக்குமா? அங்கே பாம்பே கிடையாது சார், அந்த தீவில் பாம்பே கிடையாது. அங்கே ஒரு வீடு கட்டு இருக்குதுல்ல நமக்கு, அங்கே போயிடுறேன். அப்புறம் எல்லோரும் பாம்பாட்டிங்க, பாம்புக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பத்திரமா இருங்க, நான் உள்ளே போயிருக்கிறேன்னா 7 நாள் செத்து தான் போனான். எலுஞ்சம்பழ வடிவில் ஒரு பாம்பு உள்ளே வந்து தட்சன் வந்து தீண்டி செத்துட்டான். ஆனால் அந்த சமயத்தில் அவன் 7 நாள் இருக்கும்பொழுது அலையாத இந்த வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவர்கிட்டலாம் கேட்குறான், நான் நல்லது செய்யணும், நான் என்ன செய்யலாம், இந்த 7 நாளுக்குள்ளே என்னெல்லாம் செய்ய முடியும், அது நல்லதானே சொல்லுங்கள் அப்படின்னு. டேய், உலகத்துக்கு நல்லதெல்லாம் விடு, உனக்கு நல்லது என்னன்னு சொல்கிறேன் கேள். மோட்சம் தாண்டா உனக்கு நல்லது. அதுக்காக இந்த பாகவதங்கிற கிருஷ்ணரோட கதையை நீ கேள். இரவு பகலும் சுகமுனிவருங்கிறவருக்கு கதையை சொல்கிறார் அந்த ராஜா. அவன் கேட்டு பாம்பால் செத்தான், ஆனால் மோட்சம் அடைஞ்சான். அப்போ ஒருத்தனுக்கு சாவு நிச்சயம்னு தெரிஞ்சிட்டா அவன் எப்படிங்க தப்பு செய்வான்? இப்போ நாமெல்லாம் தப்பு செய்கிறோன்னா எதுக்கு காரணம்? சாக மாட்டோங்கிற ஒரு கர்வத்தினால தானே. இருப்போம், இன்னும் இருப்போம் தானே. ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு மூச்சு வந்துட்டு அடுத்த மூச்சு வந்து வரும்னு யார் சொல்ல முடியும்? செத்தவெல்லாம் சொல்கிறான், கடைசி மூச்சுக்கு அப்புறம் ஒரு வெளியே விடவே இல்லைங்கிறார். ஆனால் கடைசி மூச்சு எது? இந்த மூச்சாக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த யாக்கை நிலையாது, இந்த மூச்சு நிற்காது, நான் இருக்க மாட்டோன்னு தெரிஞ்சிருந்தா, நாளைக்கே இருக்க மாட்டோன்னா இன்றைக்கி எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணுவான். இப்போ தினமும் எழுந்துக்கும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு பிச்சை, ஒரு நாள், நாளைக்கு இருக்க மாட்டோம், இன்றைக்கி நல்லது பண்ணிவிடுவோம். அப்புறம் மறுநாள் எழுந்துக்கிறான், அதுவும் நினைக்கிறான். இப்படி தினமும் அவன் நினச்சான்னா மரணத்தை நின்று அவன் மரணத்தின் மீது வைராகியம் வந்துடுது. அப்போ நன்மை செய்ய செய்ய என்ன ஆகுது? நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு இன்னும் கொடுங்கன்னு கேட்குறான் வாழ்க்கையை. அவன் வந்து மரணத்துக்கு ஜெயிச்சிட்டவன். இப்போ மரணத்தை அவன் எண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அப்படி சொல்லப்படுது. மற்றபடி நமக்கு கேலி பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. நமக்குள்ளே ஒரு வைராகியம் வரணும். நான் நாளையே இருக்க மாட்டேன், எனவே இன்றைக்கே நல்லது பண்ணிடுறேன்ட்டு தினமும் நம்மளால் செய்ய நல்லதை நாம் நினைப்பதற்கு மரணத்தை நினைத்து பார்ப்பது தான். ஆனால் யாருமே நினைக்க மாட்டேங்கிறோம். எல்லாரும் நீண்ட காலம் வாழ்வோம் அப்படின்னு நிலம் வாங்கி போடுறோம், இடம் வாங்கி போடுறோம். எத்தனை வருஷம் கேரண்டின்னு கேட்குறோம். கெய்சருக்கு எத்தனை வருஷம் கேரண்டி, டிவிக்கு எத்தனை வருஷம் கேரண்டி, ஃப்ரிட்ஜுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி, உனக்கு எத்தனை வருஷம் கேரண்டின்னு அவன் திருப்பி கேட்டால் என்ன சொல்லுவான்? டிவி கேட்குது, என்னை வந்து 7 வருஷம் 10 வருஷம் இருப்பேன்னு சொல்கிறியே, நீ அத்தனை வருஷம் நீ என்ன பார்ப்பியா? வாங்கினவன்னு அவளை காணும். இந்த டிவி பாட்டு 10 வருஷம் ஓடுது, வாங்கினவன் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. மனிதா, உன்னுடைய நிலைமையை நீ எண்ணிப்பார், எனக்கு வந்து கேரண்டி கேட்குற, உனக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருவரும் மனதில் தன் வாழ்நாள் இன்றோடு முடிவது என்று நினைத்தா தப்பு செய்யவே மனசு வராது. யார் மேலே கோபமும் வராது, யார் மேலே பொறாமையும் வராது, தன் மதிப்பை உயர்த்தி காட்டணுன்ற அவசியமும் இருக்காது. அதுக்காக தான் திருமந்திரத்தில் இந்த நிலையாமையை பற்றி நம்ம பார்க்குறோம்.
இன்னொரு பாட்டு 158 2 வரி மட்டும் பார்ப்போம். குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தால் இறைப்போதும் வையாரே அப்படிங்கிறார். வீட்டில் ஒரு பழைய குடம் இருந்தது, மண் சட்டி, அது குடம், அது உடஞ்சி போச்சுன்னு வைங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த ரவுண்டாக இருக்கிற கழுத்து இருக்குமே, அதை மட்டும் தட்டி இன்னொரு குடம் வைக்கிறதுக்கு பிரிமண்ணை மாதிரி வச்சுக்குவாங்க. ஏதோ யூஸ் ஆகுது, அதை தூக்கி போட மாட்டாங்க. மீதி இருக்கிற ஓடு இருக்குது பாருங்கள், அதே வைக்க மாட்டாங்க. ஏதோ வழிக்கிறதுக்கு எதாவது யூஸ் ஆகுமே, அதாவது தோன்றதுக்கு இருக்குமே, மண் கொத்துறதுக்கு யூஸ் ஆகுமே. அந்த ஓட்டுக்கு கூட ஒரு மரியாதை இருக்குதுங்கண்ணா. மண் ஓடுக்கு மரியாதை இருக்குதா? குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. உடல் உடைந்தால் ராப்பொழுது கூட வச்சுருக்க மாட்டானே, அன்றைக்கே தூக்குவான். இல்லை வெளிநாட்டிலேருந்து பையன் வரணுங்க, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஐஸ் பொட்டியில் வைக்கிறாங்க, நாத்தம் தாங்க முடியாதுன்னு. இல்லை மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் என்னென்னோ கொட்டும், ஈ மைக்கும், அதில் பஞ்சு வேறு அடைக்கணும், பார்க்க சகிக்காது. அந்த அழகிய முகம் கண்ணில் பஞ்சு போட்டு போய் மூக்கில் 2 பஞ்சு பிச்சு அது வாய் ஒரு பக்கம் கோணிக்கிட்டு, இதெல்லாம் தேவைதானா? இந்த உடம்புக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா? கடைசியில் அது ஓடு கூட மிஞ்ச மாட்டேங்குதே. பழைய சாமான்லாம் வாங்குறதுக்கு வண்டியில் வர பார்க்குறேன், அவன் பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறான். டிவிலேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து, சைக்கிள்லேருந்து, நீங்கள் எதெல்லாம் வேணான்னு நீங்கள் வெளியே போட்டிங்களோ, பழைய பல்பு கூட எடுத்துக்கிறாங்களாம். பழைய பல்பு கூட வேல்யூ இருக்குது. ஒருத்தனும் பழைய பாட்டி ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு போனே எடுத்துக்குவான, ஒருத்தர் கூட எடுத்துக்க மாட்டான். சரி, மனுஷனுக்கு மிச்சம் இருக்கிற பல்லு எலும்பாவது எடுத்துகிட்டு போவானா? நாய் நரி கூட அதை எட்டி பார்க்காது. இப்படி யாக்கை நிலைமையை பற்றி சொன்னார். ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு நாம் மீதி இன்னும் இருக்கு பார்ப்போம்.